சதீஷ் ப்ரோ வணக்கம். நாளை காலைல ஒரு 10 மணிக்கு தான் இறங்கும். பாய் சென்னை நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். டிடிஆர் அஸ்டார்னு இதே மாதிரியே ஒரு படம் மாட்டி இதே இடத்துல தொங்க விட்டுருவோம் மாலை போட்டு. என்ன இதோட முடிச்சுக்கலாமா இல்ல 10,000 கேம் ஒண்ணு இருக்கு. சட்டை பேண்ட் அவுத்து வச்சீங்கன்னா ஜட்டியோட விளையாடலாம். அது லாஸ்ட் கேம். சரி கேம் முடிஞ்சு ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏய் ஹலோ ஹலோ என்ன நம்மக்குள்ள பிச்சு போட்டுருவேன். முத்தம் கூட கொடுக்குறாங்க. காசை கொடுத்துன்னு முத்தம் கொடு என்ன வேணா கொடு. இன்னைக்கு சம்பாதிக்கிறத நாளைக்கு இழப்போம், நாளைக்கு இழக்கிறத நாளைக்கு சம்பாதிப்போம். அவ்வளவுதான் டைம்ல பார்ப்போம். ஓகே வாட்ச் நல்லா இருக்கு. இனியால் விளையாடுறதுக்கு ஒரு போன் வேணும்னு கேட்டீல, இந்த வருது இனியால் உனக்கு போனு. இது நீ கீழே கூட போட்டு விளையாடலாம் இனியால். இனிமேல் அப்படிதான் இனியால் நம்மள்ட்ட போன் இருக்கும். ஓகே இனியால்ட்ட சொல்லுங்க வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃபா? ஓகே ஓகே இனியால். இனிமே இவன் ஆட்டம் சிலம் பாட்டம். ஏய் நான் உங்கால் என்ன பண்ணுவோம் இப்ப எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணா இன்னொரு கேம் போடுவோம். என்ன சட்டை பேண்ட் தான் இருக்கு எங்க ஏரியால கார்ட்லயே டாப் வந்து பாத்தீங்கன்னா நான் தான். என்னடா சொல்லுங்கடா, ஒண்ணுக்கு போற இடத்துல என்ன யாரீங்களா கேம் வரீங்களா? ஹேவிங் பண்ணா தம்பி பாப்பா இப்படி தோத்தா கக்கூஸ் பண்ண தண்ணி குடிச்சு வைக்கணும். அந்த கேம் விளையாடுவோமா? வரியா? என் பங்காளிகள் ஈஸி. ஓய் என்னோட போனை மட்டும் வீட்டுக்கு அதுக்கு ஏதாவது இல்ல இப்படி கெஞ்சி கேட்டு வாங்கிடுவோம். கெஞ்சி கேட்டா அப்ப நீங்க 2 பேர் போங்க, நான் வர மாட்டேன். நீ என்னடா விளையாட்டு தோத்த? நான் எங்க தோத்தேன்? கொஞ்சம் டைம் குத்தினா நான் கலக்கிடுவேன். எனக்கு டைம் இருக்கு. அவர் நல்லவர் தான், கொஞ்சம் அவர் மனசுக்குள்ள ஈரம் ஒழிஞ்சிட்டு இருக்கு. பேசாதே வெளியில் என்னுடைய பேஸ் தெரியுது, இனி மரங்கள் எல்லாம் அடையும். படுத்திருக்க தோரணையம் பாடுறேன். போடும் தாளத்துக்கு எல்லாம் ஆடும். இது தாண்டா என் சொர்க்கம், அது இப்போ என் பக்கம். நான் போன பின்னாலும் என் பேர் நிற்கும். அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. சமரசம் பேச வந்திருக்கோம். ரெஸ்பெக்ட் மனசுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கு. எங்களுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு மனுஷனுக்கு பொறாமையும் இயலாமையும் இருக்கவே கூடாது. ஜெயிச்சிருக்காரு, அதனால நம்ம அமைதியா இருக்கணும். இது என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். சொல்லுங்க சார், இன்னொரு 2 கோட்ஸ் கூட நான் கேட்பேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு. என்ன இன்னொரு கேம் வாங்க. நீங்க இது வரைக்கும் என்னென்ன விட்டுருக்கீங்க? போனு என் வாட்ச் வாட்ச் இவங்க 2 பேரோடது. நானு அப்ப நீ எதுவுமே பண்ணல இல்லையா? உங்க 2 பேர் பொறையும் நான் திரும்ப தந்துடுறேன். இவன் ஜெயிச்சான்னா, இவன் தோத்துட்டான்னா இவனுக்கு நான் ஒரு பனிஷ்மெண்ட் தருவேன். திருப்பி கொடுத்துருவேங்க. ஆனா எல்லாத்தையும் உங்க பொருளை திரும்பி கொடுத்துறேன். அப்போ ஓகே. நீங்க கொஞ்சம் இன்னசென்ட்டா இருக்கீங்க, அதனால உங்க பொருளை வாட்ச் ஓட மாட்டேன். ஓகே 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 ஓடா ஓகே ஓகே ரெடி பண்ணலாம். இந்த கேம் என்னன்னா, இந்த வாட்ச் இவனோட போன். சரி இல்லடா சரி ஓகே சரி ஓகே ஓகே. இந்த வாட்ச் அவனோட போனு. நீ ஜெயிச்சினா அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். தோத்துட்டா இது அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஏன்னா உன்னாலதான் அவனுக்கு 2 பேரும் கேமுக்குள்ள வந்தானுங்க. அதனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒரு கார்டு. ஆஹா 5 நான் கொடுப்பேன் தாராளமா. இது உங்களுக்கு. ஓகே எனக்கு போலாமா? உள்ள இல்ல வெளியே இல்ல வெளியே இல்ல. இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. இந்தாங்க உங்க வாட்சிங்களா? இல்ல இது இங்கே இருக்கு. இவர் அந்த பனிஷ்மெண்ட்டை சரியா பண்ணோம்னா இதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்க என்ன பண்ணு, எனக்கு வீடியோவா ஷூட் பண்ணி காட்டணும். ஒண்ணும் இல்ல, இங்க ஆரம்பிச்சு இங்க இருந்து 5 கம்பார்ட்மெண்ட். ஓகேங்களா? இவர் கையில டீயே இருக்காது. டீ விக்கிற மாதிரி டீ 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 காஃபி டீ அப்படின்றத வித்துக்கிட்டே ஒரு போகணும். நடுவில் யாராவது கஸ்டமர் வாங்குறது கேட்டாங்கன்னா டீ வேணுமா 10 ரூபா அப்படின்னு சும்மா வெறுங்கையிலே டீ கொடுத்துட்டு திரும்ப பெங்காலில அசிங்கமா திட்டுவான். அது எனக்கு தெரியாது. நீங்க இதை வீடியோவா ஷூட் பண்ணி என்கிட்ட வந்து காட்டிட்டு மிச்சத்தை நீங்க வாங்கிட்டு போகலாம். போங்க டீ வித்துட்டு வாங்க. சாய் 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 டீ சாய் டீ சாய் டீ சாய் காஃபி சாய் சாய் சாய். கதவு திறந்து கேக்குறானுங்க. சாய் சாய் சாய். டயர்டா இருக்கு. உள்ள ஆள் இருக்காரு. சாய் 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 Chai, 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 chai. Next step.
கல்கத்தா வந்து இறங்கியாச்சு. சென்னை மாதிரி இல்லைங்க, வெயில் அச்சு நவுத்துது. இங்கிட்டு வழி இல்லையா, வெளியில எப்படி போகணும்னு நீ எழுதியே போடாம பெரியவங்க குழந்தைய வச்சுருக்கவங்க பெரிய பெரிய லக்கேஜ் வச்சுக்கிறாங்களா, அவ்வளவு லக்கேஜ் தூக்கின்னு மேல போயிட்டு திரும்ப சுத்திக்கிறாங்க. என்னண்ணா இறங்கணும்னு இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு ஊர். யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, அங்க வந்து போனீங்கன்னா எல்லாரும் இன்முகத்தோட உங்களை வரவேற்பாங்க. யாரோ ஒருத்தர்லாம் இல்லை, இவர் தான். இவன்தான். இவனை நம்பி எங்கேயும் போக கூடாதுன்றதுக்கு இன்னொரு சாட்சி. ஆனா நீங்க ஒரு 1500 தடவை பட்டு திருந்த மாட்டீங்களா? 1001 தடவை அவன் திருந்திடுவான்னு நினைச்சு வருவேன் நான். ஒரு தடவையும் இவனால எனக்கு செருப்படி மட்டும் தான் மிச்சம். இப்பயுமே எக்ஸிட் எங்கன்னு தெரியல வந்தாச்சு. எல்லாருமே சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. நம்ம உள்ளதான் நிக்கிறோம். வெளில போனா வழிப்பறி பண்ற மாதிரி என் வண்டியில வந்து கையெட்டு பிடிச்சி இழுக்கிறானுங்க. உள்ள நின்னா இங்க ஒரு போலீஸ்கார லேடி ஒருத்தவங்க அது துரத்துது, வெளில போ. இப்பதான் ட்ரெயின் விட்டு இறங்கி வெளில நிக்கிறோம். வெளில போன்னு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து யாராவது துரத்துவாங்களாம். உள்ள அவன் பாக்குப்பட்டு துப்பின்னு அங்கேயே படுத்துக்கிறான். அவனுங்களை கேட்கல. இங்க கேப் வருமானு தெரியல, இதுக்கு மேல ரூம் எப்படி புக் பண்ணிருக்காருன்னு தெரியல, இந்த ட்ரிப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அவ்வளவுதான், கேள்விக்குறிதான். சரி இப்ப கேபுக்கு ஏதாவது போடுங்க பிபினா. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் ஆஃப் பீட் பக்கர்ஸ் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஸ்டேவை நம்ம உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பவுமே இந்த ஹோட்டலு இது ரெசார்ட் அப்படின்னு புக் பண்ணுவோம். அப்படி புக் பண்ணாமல் ஹாஸ்டலில் புக் பண்ணியிருக்கோம். எஸ், நீங்கள் ஃபுல்லாக நம்ம எல்லாரும் இந்த ஹாஸ்டல் லைஃப்க்கு போக போகிறோம். இதுல நமக்கு எதுனா டி அப்புறம் 2 ஓகே. முதல் தடவை ஹோட்டல் இல்லாம ஒரு ஹாஸ்டல் வந்து தங்க போறோம். இது நல்லா இருக்கு. ஏசிலாம் இருக்கு உங்களுக்கு. சூப்பர். வைஃபை அது எல்லாமே இருக்கு. நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல இப்படி ஏசி ஃபேன் வைஃபை எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ ஏன் காலேஜ் போக போற? ஹாஸ்டல்ல இருந்திருக்க மாட்டேன். அது தனியா வந்திருப்ப. பாய்ஸ் ஹாஸ்டல் தான் இங்க மட்டும் கேர்ள்ஸ் இருக்காங்க. பாய்ஸ் தான் வந்து டென்ஷன் ஆகுது, ஒருக்கட்ட வந்து அடிச்சிரோம். அண்ணப்பா கொஞ்சம் பதட்டத்துல தெரியாம சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால டோப்சியா அப்படின்ற ஒரு இடம். அதுல இருந்து ஆஃப் ரோட் அப்படின்ற ஒரு ஹாஸ்டல் தான் நம்ம இருக்கோம். நானே சொல்லிடுறேன், ஆஃப் பீட் அப்படின்னு ஒரு ஹாஸ்டல்ல தான் நம்ம இருக்கோம். சோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் ஒரு பெட். ஆமா, ஒரு பெட். அது இல்லாம நீங்க ஏதாவது ரொம்ப திங்ஸ் எல்லாம் அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு இடம் லாக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதானே இருக்கு. முக்கறதுக்கு எங்க போறது, குளிக்கிறதுக்கு எங்க போறதுன்னா அதுக்கும் செப்பரேட்டா ஒரு இடம் இருந்தது. சோ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா ட்ரிப்பா வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ரூம் எக்ஸ்பென்சிவா இருக்கு, ஒரு நாளைக்கு 3000-4000 நீங்க ஹாஸ்டல். ஆமா, ஹாஸ்டல் புக் பண்ணலாம். இப்போ வரைக்குமே இது ஓகே. அதான் அவனுக்கு ஒரே கவலை மட்டும்தான், பாடியும் வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்பிடண்டா இருப்பான். எப்போதுமே இந்த சூட்டை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்த மட்டும் தான் இருப்பான். அவன் பேர் சூர்யா. இப்ப எல்லாருமே அதே மாதிரியே இருக்கிறானுங்க. அவனுக்கும் இப்ப நம்ம பேசுறதுன்னு கேட்கக்கூடாது, ஃபேனை போட்டுருவோம். சீக்கிரம் முடிக்கடா, எடுக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த ஃபாரின் படத்துல தருவாங்க எல்லா ஸ்கூல்ல படிக்கிறவங்க. இது வந்து நம்ம லாக்கர். அடேங்கப்பா, சூரியன் உள்ள இருக்கலாம் போலயே. திங்ஸ் ஏதாவது இருக்கு இதுல வச்சுக்கலாம். ஆனா இதுல தொலையக்கூடிய பொருட்கள் தான் வைக்கணும். தொலையக்கூடிய பொருட்கள் வைக்கலாம், தொலைக்கிறவங்க உள்ள வைக்கலாம். இவனையும் மம்மி மாதிரி மடிச்சு நாளா உள்ள வைக்கணும்னா உள்ள வச்சுக்கலாம். இந்த ஏரியாவே ஒரு மாதிரி இருக்கும், ஃபங்கியா தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போஸ்டர்ஸ்லாம். ரோல் கிரஷ் அண்ட் ரோல் ஒன்லி ப்ளீஸ் கேன் ஃபார்வர்ட். அதேதான் கிரஷ் பண்ணி ரோல் பண்ணாதீங்க. உனக்கு தான் சூர்யா. ஃபுட்டேஜ் ஃபார்வர்ட். அப்ப இவன் விட்டா கூட அங்க இருந்து வாங்கிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இது நம்ம பையன் இத பார்த்து பேசலாம், அத பார்த்து பேசலாம். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. சூரி இத பத்தி ஓகே, ஒரே மாதிரி இருக்கு. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஓகே, குளிக்கணும், பல்லு விளக்கணும், நிறைய வேலை இருக்கு. அதனால நாங்க இதோட குளிச்சு போவோம். 1 2 3. உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலேஜ் ஃபீல் இருக்கு. என்ன பண்ண பேச கொடுத்துருக்கேன். எந்த போங்க கொஞ்சம் புறா கொஞ்சம் இத பேச நீ வாங்கி வந்தீங்களா? சரிப்பா, திரும்ப ஏட்ட தானே வரணும். ஒரு பேசுறீங்களா? சோப்பு நீங்க வீட்டுல ஒரு மாசத்துக்கு தானே. என்னடா பேசுது? ஃபாரின்ல சென்சோட வாங்கி வைக்க மாட்டியா? எங்க அப்பா ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் குடி. நல்லா இவ்வளவு பேஸ்ட் எடுத்து நல்லா விளக்கணும். பாரு, சூப்பரா இப்ப தோசை மாவு மாதிரி இருக்கு. இவ்வளவுதான். ரூம்ல அந்த இதுக்கு இல்ல. இங்க யார்ட்ட உண்மையாலே பேஸ்ட் இல்லப்பா. என்ன டேய் பேஸ்ட் எனக்கு பேர் நான் எல்லாம் இருந்தேன். இவன்கிட்ட கேட்ட கொடுத்தான்.
இப்ப பேஸ்ட் இந்த உதர வச்சான். ஆனா இப்ப சொல்ல போறான்னு சொன்னா நான் சொல்லிட்டேன். எங்கடா வந்து பேஸ்ட்? அப்போ வேணாம் அப்ளோ பண்ணி வாங்கி தான் வைக்க முடியும். வாங்கல காட்டு கை காட்டுங்க. பேஸ்ட் வந்து வெறுங்க வீட்டுக்கு வரீங்களா? வெறுப்பா வாங்க இங்க வரேன். இங்க வாங்க. அதுக்கு வரேன். அது இருக்கா? பார்க்கவே இல்லை. நீ தூங்கிட்டு ஃபாரின் பெஸ்ட் சூப்பரா இருக்கு. என்ன லவ்வர்ஸ் ஆரம்ப உட்கார் பேசுவோன்றதுக்கு அப்ப இல்லையா? எங்கடா போறீங்க? சாமி நீலக்கல திட்டியா? சாரி தெரியாம குதிக்கல. குதிங்க. ஓகேவா இப்போ? சதீஷ் தான் அவர் பிரச்சனை போயிட்டு இங்கேயும் வருவார். வரும்போது நம்ம சட்டா பிளான் பண்ணோம்னா ஆட்டோ தான் போடுவாங்க. ஆலோசனை ஆட்டோ இவ்வளவு தண்ணி வந்து தலைவரை வேலை பார்த்துட்டு இப்படி ஈரமாக்கிட்டீங்க. செல்லக்குட்டி என்னாச்சு? ஜெட்டிக்கே ஃபீல் பண்ணி கேட்டாமலே நம்மளுக்கு பண்ணல, நம்ம உங்களுக்கு தண்டனை கொடுக்கும். பக்கெட் வந்துட்டு இருக்கு. நம்ம இதை எடுத்து ஃபில் பண்ணி நல்லா ஃபுல்லா ஃபில் பண்ணி இதெல்லாம் பத்தாதுடா அவருக்கு. இதுவும் சண்டைக்கு நீங்க எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் ஏதோ பிளான் பண்ணோம். எங்களால உங்களை நிறைய வைக்க முடியல. நீங்களே கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. எல்லாருக்கும் நான் சொன்னோம், நீங்க மட்டும் நினைக்கல. போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். ஒத்துக்காரு வண்டியை கொண்டாடுங்க. கோயிலுக்கு போய் தீர்த்தம் எடுத்து வச்சிருக்காரு. வீட்டுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணி குடும்பத்தோட இந்த தண்ணி அண்ணா உங்களையே மேல ஊத்த ஒரு தைரியம் பாத்தீங்களா? ஆமா ஊத்துங்க ஊத்துங்க விடாதீங்க ஊத்துங்க.
எல்லாருமே பயங்கரமா குளிச்சாச்சு. இப்போ உண்மையாவே குளிக்க போறோம். குளிச்சிருவோம் அப்போதும்பா கேம் ஓவர். la